Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சீற்றத்தால் பாதிக்கப்படுகிற பொழுது நிதி வழங்கவில்லை. தேசிய கல்விக் கொள்கை என்கிற மனு தர்ம கொள்கையை, கல்விக் கொள்கையை அமுல்படுத்த தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அதில் கையெழுத்திட்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம், இல்லையென்றால் கொடுக்க முடியாது என்று மறுக்கிறது. அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய கட்சியாக பாஜக செயல்படுகிறது. அத்தகைய துரோகம் செய்கிற கட்சியோடு தமிழ்நாட்டில் யார் அணி சேர்ந்தாலும் துரோகத்திற்கு துணை போவதாகும். தமிழ்நாட்டு மக்கள் துரோகத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு துணை நிற்காமல் துரோகத்திற்கு துணை போவது என்பது தமிழ்நாட்டு மக்களை காட்டிக் கொடுப்பதற்கு சமமாகும். அத்தகைய செயலில்தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் ஒற்றை வரியில் சொல்லுகிறார், நான் திமுகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எதிர்ப்பது அவர்களுடைய உரிமை, அதை நான் மறுக்கவில்லை. ஒரு ஜனநாயக முறையில் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த அடிப்படையில் எதிர்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கவில்லை என்பதை திமுக எதிர்க்கிறது. நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இயற்கை பேரிடர் நிதி வழங்கவில்லை என்பதை திமுக எதிர்க்கிறது. அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக திணிக்கிறது, அதை திமுக அரசு எதிர்க்கிறது. எடப்பாடி ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? கல்விக்குரிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கவில்லை, மறுக்கிறார்கள், அதை திமுக அரசாங்கம் எதிர்க்கிறது. இதை எடப்பாடி ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? இந்தியை வலுக்கட்டாயமாக திணிப்போம் என்கிறார்கள். அங்க மகாராஷ்டிரா மாநிலம் எதிர்க்கிறது, இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறது, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எதிர்க்கின்றன. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரா, ஆதரிக்கிறாரா என்பதுதான் கேள்வி. ஆகவே பரப்புரையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டிற்கு எதிராக இழைக்கப்படுகிற துரோகத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பொழுது அந்த போராட்டத்திற்கு துணை நிற்காமல் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுப்பது, தமிழக மக்களை காட்டிக் கொடுப்பது என்பது நியாயம்தானா என்று எடப்பாடி அவர்களுக்கு நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.